என்னடா காலையில ஏஞ்சி தாடியை சொரிஞ்சிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அப்படி யோசிக்கலையே தங்கம். நீங்க அப்படித்தான் யோசிக்கணும். அப்பதானே நான் இந்த விளாக ஓட்ட முடியும். நள்ளிரவு 7:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சு காப்பியை குடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. திருநெல்வேலியில இருக்கிற அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பெரியப்பாவை ஐ செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணுமா. காரை வந்து பார்த்தா கண்ணாடி ஃபுல்லா அழுக்கு. மொத்த காரையும் கழுவலாம் நேரம் இல்ல. சோ கண்ணாடியை மட்டும் கழுவிட்டு கிளம்பிடுவோம்னு முடிவு பண்ணிட்டேன். கண்ணாடியை கழுவிட்டு இருக்கும் போதே ஒய்ஃபும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதோ பாத்துக்கோங்க சிஸ்டர்ஸ், உங்க அண்ணி வித்தவுட் மேக்கப் வித்தவுட் பிரஷிங் இப்படித்தான் இருப்பாங்க. கிரிட்டு ஆக்சிலேட்டரை மிதிச்சு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு 48 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து ரீச் ஆயிட்டோம். வந்து பார்த்தாதான் தெரியுது இவ்வளவு பிரம்மாண்டமான பில்டிங். தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பெரிசன் பிளாசா, வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டை சேர்த்தா கூட இவ்வளவு பெரிய பில்டிங் வருமான்னு தெரியல. வீடியோல உங்களுக்கு பாக்குறதுக்கு மேபி சின்னதா தெரியலாம். வெறும் காப்பியோட வந்தனால சரியான பசி நண்பர்களே. ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தள்ளு வண்டியில கொய்யாப்பழம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. 10 ரூபாய்க்கு 2 கொய்யாப்பழம் தந்தாங்க. நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அவங்க செக்கப்புக்கு போயிட்டாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லையே. சரி ஒய்ஃப் டே சஜஷன் கேட்கலான்னு அவங்களுக்கே கால் பண்ணிட்டேன். நீங்க வந்த ரூட்லயே ரைட் கட் பண்ணாம நேரா போனா நெல்லையப்பர் கோயில் வரும். அப்படியே சாமியை கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடை, அந்த கடை, இந்த கடை எல்லாமே இருக்குமா. ஒரு 2 கடை ஏறி இறங்குங்க, டைம் போயிடும். நாங்க கரெக்டா ஒய்ஃப்ட்ட பேசி போனை வைக்கவும் ஒரு அண்ணன் இந்த மாதிரி பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. பாவங்க மனுஷன் வீட்டு விட்டு சில பிரச்சனைனால வெளியே வந்துட்டாராம். பொங்கலும் வடையும் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. அப்ப அப்படியே நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு கிளம்பலாமா? சரியா 2.9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாரும் கோயில் அகரகாரத்தை 3 ரவுண்ட் அடிப்பாங்க. நான் கோயிலை சுத்தி இருக்கிற ரோட்ல காரோட 3 ரவுண்ட் அடிச்சிருக்கேன், பார்க்கிங் கிடைக்காம. கடைசியில கிடைச்சிருச்சு. எப்படியோ வெளியே இருக்கிற நந்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள இருக்கிற நெல்லையப்பரையும் குபேரீஸ்வரரையும் கும்பிட்டுட்டு நல்லா விபூதியும் வச்சாச்சு. சரிடா வீட்டுக்கு போலான்னு கோயில்ல இருந்து வெளியே வரும்போது தான் இந்த கடையை பார்த்தேன். இதுல இருக்கிற எல்லாமே திருச்செந்தூர் கோயிலே கிடைக்கும். பட் இந்த கிளாஸ்ல செஞ்ச சிலைகள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் அந்த கலரா இருக்கே கிளாஸ்ல செஞ்சது, அதெல்லாம் செம்ம ஏட்ராக்டிங்கா இருந்துச்சு. சரின்னு அதுல ஒண்ணு வீட்டுக்கும் வாங்கிட்டேன். சாமி கும்பிடுறதுக்கு மனசு சுத்தமா இருந்தா போதும். சரி அதுக்கு இப்ப என்னங்கிற பிரியாணி சாப்பிடலாங்கிற. கடை பேர் வேற என் ஒய்ஃபோட பேரு. சோ உள்ள பூந்துட்டேன். மெனுவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாயடிச்சு போயிட்டேன். எங்க ஊர்ல 50 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுவேன்டா, இங்க என்னன்னா 120 ரூபாய்க்கு எம்டி தரீங்க. அதுக்குண்டு வயித்த பட்னி படவா முடியும்னு சொல்லிட்டு ஒரு முட்டை பிரியாணியை 130 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். கையை கழுவிட்டு வரும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். அஜித் சார் போட்டோவை போட்டு பக்கத்திலே அவரோட வசனம் எழுதியிருந்தாங்க. வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்க வேண்டும், அதை எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. சற்றே சிந்திக்க வேண்டிய வரிகள் நண்பர்களே. அப்படியே என்னோட 12 மினிக்கு ஒரு ஸ்கின்னையும் பக்கத்திலே ஓட்டிட்டேன். ஸ்கின் நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல செக்அப் முடிச்சு வந்துருவாங்க. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நானும் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் vlogs பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.